ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மணக்க சூப்பராக ஒரு வத்த குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். சுண்டைக்காய் வத்த குழம்பு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் ரெடி பண்ணுறேன். அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்து இந்த வத்த குழம்பு நான் ரெடி பண்ணுறேன். நல்லெண்ணெயில் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2-3 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவு சேர்த்துட்டு இப்போ இந்த வெந்தயம், சீரகம், கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை பொரிய விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 10 மாதிரி பூண்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 20-25 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துட்டு இருந்த இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளவு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டு இருந்தால் புளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு அதை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ரொம்ப லோவாக வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு தாளிப்பு கரண்டியில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுட்டு இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.